have Mr. Raju Mahalikam sir, CEO of Leica Productions on stage. வந்திருக்கும் அனைத்து திரையுலக உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2.0 இது மிக பிரம்மாண்டமான முறையில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மட்டும் இல்லாமல் இது ஒரு 3D டெக்னாலஜியில் இந்த படம் தயாரிக்கப்பட்டு 3D டெக்னாலஜியில் 3Dயில் நிறைய படங்கள் கன்வெர்ட் பண்ணி 3D படங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. பட் இது 3Dயிலே ஷூட் பண்ண படம். அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் டிசைனிங்கில் நிறைய புதுமுறைகள் உட்படுத்தப்பட்டிருக்கு. ஆஸ்கர் வின்னர் ரசூல் பூக்குட்டி அவர்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஸோ ஒரு இப்படிப்பட்ட இந்த படத்தை எடுத்தால் மட்டும் போதாது, அதை பார்க்கும்பொழுது அந்த உணர்வு அந்த ஆடியன்ஸுக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஏற்பாடு செய்தோம். இந்த சென்ஸ் என்னன்னா, நிறைய தியேட்டர்கள் அதுக்கு அந்த ஃபெசிலிட்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா தியேட்டர்ஸ் அப்கிரேட் ஆகும். அது சவுண்ட் டிசைனிங்லையும் சரி, இல்லை 3D டெக்னாலஜிலையும் சரி, டிஜிட்டல் முறையிலையும் சரி. ஸோ அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி பிளான் பண்ணி சாதாரணமான இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பண்ணோம். பட் இப்போ ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாயிடுச்சு. சரி, இந்த சூழ்நிலையில் நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நிறைய திரையரங்க உரிமையாளர்கள் வந்துட்டாங்க இங்கே. ஸோ அவங்கள திருப்பி அப்ரப்டாக இது வேண்டாம், கேன்சல் பண்ணிட்டா அடுத்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல விரும்பலை. ஸோ அந்த நிர்பந்தத்தில் இன்றைக்கே பிளான் பண்ண மாதிரி நடத்தி முடித்து விடுவோம். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி நாங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதையும் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லா ஸ்டேட்லேயும் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்க காரணத்தினால இது இப்போவே ஸ்டார்ட் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். அந்த ஜிஎஸ்டி ஒரு நாடு ஒரு வரி அப்படின்ற ஒரு இதில் ஆரம்பிக்கப்பட்டது. பட் திடீர்னு லாஸ்ட் மினிட்ல நம்ம கவர்மெண்ட் அடிஷ்னலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸை போட்டுட்டாங்க. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லைக்கா பார்த்தீங்கன்னா நாங்கள் 2.0 ரஜினி சார் வச்சு, சங்கர் சார் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். கமல் சார் வச்சு சபாஷ் நாயுடு, திரு தனுஷ் அவர்கள் வச்சு வட சென்னை, திரு வடிவேல் அவரோட நடிப்பில் இம்சியரசு 23 புலிகேசி பார்ப்பு, அப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் இப்படை வெல்லும், அப்புறம் அந்த சாய் பல்லவி நடிக்கும் ஏஎல் விஜய் இயக்கத்தில் கரு போன்ற பல படங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 படங்கள் ப்ராசஸ் இருக்கு. பட் திடீர்னு நேற்று இந்த மாதிரி இந்த சூழ்நிலை வருவோம்னா எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபாரின் கம்பெனி லண்டனில் தலைமையிடமாக கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ நேற்று என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், இந்த ஜிஎஸ்டி கிளாரிட்டி ஃபர்தராக இந்த என்டர்டெயின்மெண்ட் கிளாரிட்டி வர வரைக்கும் ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த துறையை சார்ந்த ஊழியர்கள் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ லைக்கா சார்பாக இந்த கவர்மெண்ட் நாங்கள் தாழ்மையுடன் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸை நீக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த படம் ரொம்ப பிரம்மாண்ட முறையில் ஒரு ஹாலிவுட்டுக்கு இணையாக தயாரிக்கப்பட்ட படம் என்ற முறையில் இது நம்ம சிம்பாலிக்கலாக அதை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட் வீக் லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் அந்த ஹாலிவுட் ஸ்டைலுக்கு பக்கத்தில் ராட்சத பலூன் ரஜினி சார் மற்றும் அக்ஷய்குமார் அவர்களுடைய உருவம் பதித்த பெரிய ராட்சத பலூன் லாஸ்ட் வீக் லான்ச் பண்ணேன். நாங்கள் போயிருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து என்ன மீட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அப்படி சைனாலேருந்து ஒரு 2-3 பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்க வந்திருந்தாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ அவங்க எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது நான் கேட்டேன், அவங்ககிட்ட அங்கே எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சைனாவில் கரண்டாக 40,000 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இந்த வருஷம் முடிவில் அது 50,000 ஸ்க்ரீன்ஸாக மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ 3D ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னு கேட்டேன். ஒரு 50% மேலே 3D ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி அவங்க சொல்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 3D ஸ்க்ரீன்ஸ் அவங்க நாட்டில் இருக்குது. ஸோ இந்தியாவும் சைனாவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாப்புலேஷன் வைஸ் டெவலப்மெண்ட் வைஸ் நம்ம ஒன்றா நினச்சிட்டு இருக்கோம். பட் நம்ம ஃபீல்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் நம்ம நாட்டில் ஒரு வெறும்
மொத்த ஸ்க்ரீன்ஸ் பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். 3D ஸ்க்ரீன்ஸ் பார்த்தா ஒரு 1500 ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்குது இந்தியா முழுவதும். ஸோ இப்போ கஷ்டப்பட்டு 3D படங்கள் எடுத்தால் கூட அதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள், 3Dயில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தியேட்டர் வந்து மாறணும். ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் நம்மளும் அந்த மாதிரி ஒரு முன்னேற்ற பாதையில் போகணும், இந்த ஃபீல்டை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி இதை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் லைகா நிறுவனம் வந்து இந்த 2.0 3D டிஜிட்டல் மீட் வந்து நடத்துகிறோம். இன்னைக்கு வந்து நிறைய 2D 4D ப்ரொஜெக்டர் சப்ளையர்ஸ், சில்வர் ஸ்க்ரீன் சப்ளையர்ஸ், அப்புறம் 3D கிளாஸ் எக்யூப்மெண்ட் சப்ளையர்ஸ், அது இல்லாமல் சில பேங்கர்ஸ் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. இது ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து இருக்கக்கூடிய திரையரங்க உரிமையாளர்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கன்வர்ஷன் சினிமாலேருந்து மாறணுமா, இல்லைன்னா கூடியிலேருந்து மாறணும்னா எவ்வளோ செலவு, அது வந்து எவ்வளோ குயிக்காக ரெக்ரூட் பண்ணலாம் அப்படின்ற அரித்மெட்டிக்ஸும் அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்கும். இந்த நிகழ்வின் மூலமாக அட்லீஸ்ட் எத்தனை ஸ்க்ரீன் மாறப்போகுது தெரியல, ஒரு 10 ஸ்க்ரீன் குறைஞ்சபட்சம் மாறினா கூட இந்த நிகழ்வு கிடைத்த வெற்றியாக லைகா நிறுவனம் கருதுகிறது. வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. We call upon Mr. Abhinami Ramanathan, Sir, President of Tamil Film Chamber of Commerce, to come up on stage and address the gathering. இங்கு வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் இனம் நான் ஏன் சொல்றேன், சினிமாவை காதலிக்கும் இனம். என்ன ஆனாலும் சினிமா அழியவே முடியாது. அப்படி அழியாத ஒரு இனத்தில் சேர்ந்தவர் தான் நாம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அசாதாரண நிலைமைன்னு சொன்னாரு. கலகம் பிறந்தா தான் வழி பிறக்கும். அதான் வேற ஒன்றும் கிடையாது. அதாவது சில சிரமங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த சிரமங்கள்லாம் கண்டிப்பாக இன்றோடு முடிந்து நாளையோ இல்லை வெள்ளிக்கிழமையே விடிவெள்ளியாக வந்து கண்டிப்பாக திறந்து விடும் என்று நம்புகிறோம். எல்லாம் காட் வில்லிங் நான் சொல்றேன். இந்த அருமையான ஒரு செய்தியை கொண்டிருக்காங்க. இவ்வளவு நாள் 2Dல எடுத்து 3Dயா பண்ணியிருக்கோம். இப்ப இவங்க வந்து 3Dலே படத்தை எடுக்கிறாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அது கேட்டோன்னா நான் சொல்றேன். அதாவது 3Dல ரெண்டு இருக்கு, ஜம்ப் இன் ஜம்ப் அவுட்னு சொல்லுவோம். இதுல வந்து கத்தியை எரிஞ்சா நம்ம மேல வர்ற மாதிரி நம்ம விளைவிக்கும். அதான் 3Dல ஜம்ப் அவுட். அது 3Dல எடுத்தா தான் வரும். 2Dல கன்வெர்ட் பண்ணா டெப்த் வரும். இது எனக்கு தெரிஞ்சே சொல்றேன், மற்றவங்க நான் தவறா இருந்தா கரெக்ட் பண்ணுங்க. 2Dல இருந்து 3D போனா டெப்த் நிறைய கிடைக்கும், ஆள் நிஜம் உருவம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஏன்னா இப்போ வர இப்போ நெட்ல எல்லாம் டவுன்லோட் ஆகுது. அதெல்லாம் போட்டி போடணும்னா நம்ம வேற ஏதாவது புதுசா பண்ணிக்கிட்டே இருக்கணும். திரையரங்குக்கு அப்பதான் திருப்பி கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம். அதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் லைகா எப்படி லண்டனுக்கு சென்ற ஒரு தமிழனால் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழன் எங்க இருந்தாலும் தமிழை பற்றி தான் நினைக்கிறான். அதனால முதல்ல தமிழ் படத்தை பண்ணியிருக்காங்க. அதோட நம்ம பாரம்பரியத்தை மறக்காம எந்த காலத்திலயும் பாண்டிய மகாராஜா ஆரம்பிச்சது பொன்னாட போதும். அது எதுக்காக அந்த காலத்தை பண்ணாங்கன்னா, அந்த காலத்துல புலவர்களுக்கு எல்லாம் பொன்னாட போனாங்க. அது நிஜமாவே பொன்னால பண்ண பொன்னாட. புலவருக்கு சாப்பாடுக்கு இல்லைன்னா அது வித்து பண்ணலான்னு. இன்னைக்கு இந்த பொன்னாடையை விற்க போனா வாங்குற கால் கிடையாது. அதனால இந்த பொன்னாடை பாரம்பரியம் மட்டும் நம்ம தமிழுடைய பண்பு. ஏன் பொன்னாடை ஒருத்தனுக்கு போத்துறோம்னா அவன் உனக்கு அவன் குனியணும், குனிஞ்சுதான் அதை ஏத்துக்கணும். அதனால ஏத்துக்கிட்டு அதே சமயம் நான் லண்டன்ல போய் பெருசா வியாபாரம் பண்ணி பெரிய ஆளானவங்க, அதனால லண்டன் சம்பிரதாயப்படி ஒரு பூங்கொத்து கொடுக்குறோம். அந்த ஊர்ல எல்லாம் ஏன் பூங்கொத்து கொடுக்குறோம், எல்லாரும் ஒரு ஃப்ளவர் வாஸ்ல வைப்பாங்க, நம்ம இங்கேயே போட்டு போயிடுவோம். ஆக மொத்தம் இதுதான். அதனால இந்த 2Dயை மிக அருமையாக கொண்டாடுறார்கள். எல்லா திரையரங்கு உரிமையாளர்களும் இதை செய்து பலனடைய வேண்டும். இதுக்கு எல்லா திரையரங்குகளும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் மிஷின் எல்லாம் போட்டு இதை திரும்பவும் பொதுமக்கள் அனைவரும் உள்ளே கொண்டு வரதுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். இந்த கண்ணாடியை பொறுத்தவரை 20 ரூபாயிலிருந்து 100 ரூபாய், 200 ரூபாய், 2000 ரூபாய் கிடைக்குது. இப்ப நாங்கள்லாம் இந்த 20 ரூபாய் கண்ணாடியை வாங்கி அதை அப்படியே கொடுத்துட்றோம், விலைக்கே கொடுத்துட்றோம், நீயே வச்சுக்கன்ட்டு. காரணம் வந்து கிளீன்லாம் பண்ணணுங்கிறதுனால நாங்கள் கொடுத்துட்றோம். இப்படி சில பேர் பண்றாங்க, சில பேர் வாடகை வாங்குறாங்க. எப்படி இருந்தாலும் அடுத்த கட்டம் நமது தமிழ் சினிமா 3Dக்கு சென்றே ஆக வேண்டும். அதை மிகப்பெரிய நடிகரை வைத்து மிகப்பெரிய ப்ரொடியூசர் செய்யறதுனால இது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறத பார்த்து மிக மிக அதிகமான படங்கள் தயாராவார்கள். நாம் எப்பொழுதும் போல் வளர்ந்து கொண்டே இருப்போம். இவ்வளவு வளர்ந்த அமெரிக்காவில் சினிமா அழியலைன்னா இந்தியாவில் அழியவே அழியாது, வளர்ந்து கொண்டே இருக்கும். வளர வேண்டும் என்று நான் வணங்கும் என் அப்பன் ஈசனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அதே போலவே வழிகாட்டியாக இருக்கும் மதிப்புக்குரிய திருப்பூர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்போ வந்து மேடையில் பேசும்போது திரு ராஜ்மோகன் சார் அவர் சொன்னாரு, லண்டன்லேருந்து எங்கள் கம்பெனியில் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. சார் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு வரவே வராது.
என்ன காரணம்னா ஒரே ஒரு நோட்டீஸ்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை திரையரங்குகளும் 3 நாளா வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு நிகழ்ச்சி போட்டுக்கிட்டா இதுவரைக்கும் 100 ஆண்டு சினிமா சரித்திரத்தில் இல்லாத ஒரு நிகழ்வு. ஏன்னா தியேட்டருக்கார எல்லாருமே நாங்க தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அதனால எங்களுக்கு இவ்வளவு பெரிய வரிப்பளவு தாங்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி நிச்சயமா அரசாங்கம் இந்த என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் முழுமையாக அபாலிஷ் பண்ணி கொடுக்கணும் தான் எங்களுடைய முழுமையான கோரிக்கை. ஜிஎஸ்டி ஒரே நாடு ஒரே வரி, அதை நாங்கள் கட்டுறது ரெடியா இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஏறத்தாழ 20-30 வருஷமா தமிழக திரையரங்குகள் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இந்த மாதிரி டிக்கெட் ரேட் அப்படி வாங்குறாங்க இப்படி வாங்குறாங்கன்னு. நாங்கள் முதலமைச்சர்கிட்டயும் உறுதி கொடுத்துருக்கோம். நீங்க 15-16 வருஷமா டிக்கெட் கட்டணத்தை ஏற்காம இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு நியாயமான டிக்கெட் கட்டணத்தை பிக்ஸ் பண்ணி கொடுங்க. தமிழகம் முழுவதும் ஆன்லைன்ல நாங்கள் டிக்கெட் கொடுக்குறோம். எல்லா டிக்கெட்லையும் ஜிஎஸ்டி நம்பர் போட்டு டிக்கெட் ரேட் பிரிண்ட் பண்ணி ஜனங்க கையில் கொண்டு கொடுக்குறோம். எந்த விதமான சினிமாவில் எந்த விதமான தவறும் நடக்காம பார்த்துக்கிறது எங்களுடைய திரையரங்கு உரிமையாளர் சங்கம் விநியோக சங்கத்தின் பொறுப்பு. நாங்கள் எல்லாருமே சினிமாவை பொறுத்த மேலே நேரடியா நல்ல முறையில் மக்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் முதலமைச்சர் சொன்னோம். முதலமைச்சர் ரொம்ப தூரம் அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு. நீங்க அந்த மாதிரி செய்யும் பொழுது நாங்களும் கூட நிற்கிறோம், உங்களுக்கு என்ன வேணுமோ வேலைகளை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு முதலமைச்சர் உறுதிக்காங்க. அதனால இனிமேல் பொதுமக்களை பொறுத்தளவு நான் நான் இந்த மேலே இருக்கும் போது இன்னொன்று இருக்குது. நான் திரையரங்கு உரிமையாளர் மட்டும் இல்லை, லைக்கால முதல் படம் எடுத்தோன்னே திரு ராஜ்மோகன் கூப்பிட்டு சார் நாங்கள் லைனா ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், எல்லா படங்களும் நாங்கள் நேரடியாக ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்த படங்கள் நாங்கள் நேரடியாக ரிலீஸ் பண்ணும் பொழுது என்னுடைய ஒரே ஆம்பிஷன் நினைச்சப்பட்டுனா நீங்கள் அந்த படங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் கோயம்புத்தூர் ஏரியா பண்ணுறீங்க, எங்கே பண்ணாலும் சரி நல்ல திரையரங்குகளை கொண்டு போய் படங்கள் சேர்த்து திரையரங்களை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் இவங்க இதுவரைக்கும் பண்ண எல்லா படங்களும் நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரிலீஸ் பண்ணும் பொழுது எந்த விதமான கண்டிஷன் சொல்லாமல் நல்ல தியேட்டர் மட்டும் செலக்ட் பண்ணி படம் போடுங்க, அது என்ன குவாலிட்டி இருக்குதோ அந்த படம் எங்கள் பாக்கெட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொன்னாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறாங்க. எல்லா டெக்னீஷியன்களும் உலக புகழ்பெற்ற டெக்னீஷியன் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி குவாலிட்டி இருக்கு. நிச்சயமா இந்த படமும் எப்படி இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம இந்தியாவை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு ஒரு பாகுபலி படம் வந்ததோ அந்த பாகுபலியுடைய சாதனையை இந்த 2.0 முறியடிக்கணும்னு ஒரு தமிழனை நான் உண்மையிலே வந்துருக்கு கட்டாயம் விரும்புகிறேன். அது நடக்குன்னு நான் நம்புறேன். ராஜ் சார் கூட சொன்னாரு இந்த ஃபங்க்ஷன்னால ஒரு 10 திரையரங்குகள் எழுதினா கூட நாங்கள் சந்தோஷப்படுறோம். கிடையாது ராஜ் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நிச்சயமாக 2.0 வரும் பொழுது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக இருக்கிற 920 தியேட்டரில் குறைஞ்சபட்சம் ஒரு 300 திரையரங்குகள் வரைக்கும் கண்டிப்பாக 3D பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த படத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. அந்த மாதிரி திரையரங்குகள் வந்ததுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சு பண்ணிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக பண்ணி 3D படங்கள் வர ஆரம்பிச்சு. அதனால நிச்சயமாக இந்த மீட்டிங் மூலமாக ஒரு விழிப்புணர்வு வரும். நீங்கள் விழிப்புணர்வு வரணும், நாங்களே முதல்ல ரெடியாக தான் இருக்கிறோம். அதனால இந்த விழா எப்படி வெற்றி அடைதோ அதே மாதிரி 2.0 படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். It's an honor to invite from Real Men's Cube, Janaki Sabesh and Sivaram. Welcome. வணக்கம். நான் சொல்றதுக்கு முன்னாடி அபிராமி ராமநாதன் சாரும் சுப்பிரமணியன் சார் எல்லாம் சொல்லியாச்சு. ஏன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்கா குட்டிச்சாத்தன் பற்றி சொன்னாங்க. அண்ட் he also spoke about DTS. ஸோ ஒரு கம்பெனி 30 இயர்ஸா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஸ்பேஸில் வேற ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. கியூப் சினிமா டெக்னாலஜிஸ்னு ரியல் இமேஜ் தான் இப்போ கியூப் சினிமா டெக்னாலஜிஸ். ஏன்னா இந்த ஜெராக்ஸு ஆஸ் அ கம்பெனி ஃபோட்டோ காப்பின்னு யாரும் சொல்லதில்ல. ஸோ அந்த மாதிரி எங்களை தூக்கி ஒரு இடத்துல நிறுத்தினது கியூப். ஸோ இந்த 30 இயர்ஸில் நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம்னா திரும்ப நாங்கள் ஏர்ன் பண்ணதை அப்படியே நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக we have to put in back into the industry. நாங்கள் எவ்வளோ அந்த தொழில்நுட்பத்தில் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணணுமோ அவ்வளோதான் எங்களுக்கு ஆதரவு வரும். எங்களுக்கு ஒரு என்தூசியாசம் எங்களுக்கு சப்போர்ட் வரும். அந்த விஷயத்தில் I think it is commendable that Laika has brought out 2.0, an experience in 3D to be watched in 3D.
இப்போ பார்த்தீங்கன்னா 4000 தியேட்டர்ஸ் இந்தியாவில் ஆல்ரெடி டிஜிட்டலாக இருக்குது இன் அவர் கியூப் டெக்னாலஜி. பட் 3Dங்கிறது இட் இஸ் ஸ்டில் க்ரோயிங். 3Dயில் நிறைய இங்கிலீஷ் படம் வருது. But when you have a production, Ramanathan sir சொல்ற மாதிரி, when you have something already being made in 3D and going to be exhibited in 3D, it will be a very, very different experience. So today, Shivaraman heads our entire Tamil Nadu. Shivaraman is a very known face for all theatre owners who are present here from Tamil Nadu. Shivaraman and I are here to say that we are supporting Laika in every possible manner to make sure that theatres will go 3D by the time the film releases. I don't have to introduce us. Please approach us. Already Shivaraman will say 3D theatres. Over 900-2000 screens, 100 screens, around 100 தான் இப்போதைக்கு 3D இருக்கு. இதை வந்து இந்த லைகாவோட இனிஷியேட்டிவ்னால லைகாவோட எக்ஸ்பெக்டேஷன் படி 900 ஸ்கிரீன்ஸும் 3D ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதனால தான் இந்த ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணி ரன் பண்றாங்க. நாங்க வந்து அதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ எங்களோட ஆஃபர், எங்களோட ஸ்கீம்ஸ், எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணி இந்த எல்லா ஸ்கீம்ஸும் 3D ஆக முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்கு. So we also have a stall. We are always there to support you. So thank you, Laika, for giving us this opportunity, and we wish you all the very best. 2.0 மிக பிரம்மாண்டமாக பெரிய லெவல்ல should be the most talked about film, and we are always there to support any initiative that the industry takes, because industry இருந்தாதான் நாங்க இருக்கோம். Thank you so much for the opportunity. அனைவருக்கும் எங்களது நன்றியறிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே நமது லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பித்திருந்த முயற்சி தமிழ் சினிமாவை, தமிழ் திரையரங்கு உரிமையாளரை ஒரு புதிய பரிமாணத்திற்கு கொண்டு செல்லும். அனைத்து படங்களும் சினிமாவிலும் 2Kயிலும் நாம் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இவை இன்று பென்ட்ரைவ், இன்டர்நெட் அனைத்து வழியாகவும் மக்களை சென்றடைவதனால் நமது திரையரங்குகள் நடத்துவது கேள்விக்குறியாகிவிட்டது. இந்த நிலையில் 3Dயில் இவர்கள் அளிக்கும் இந்த படம் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே 3D 2K ப்ரொஜெக்டர் போடாதவர்கள், 3D கிட் இல்லாதவர்கள் எல்லாம் அவர்கள் நமக்காக சில திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி நாம் எல்லோரும் அதற்கு நம்மை மாற்றிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திரையரங்களை மிகவும் வெற்றிகரமாக நடத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி படங்கள் வரும். இந்த படங்கள் வரும்பொழுது இந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணி நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டாதான் நம்மளுடைய ஆடியன்ஸை நம்ம ஹோல்ட் பண்ண முடியும். 3D டெக்னாலஜியை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஃபர்ஸ்ட் டைமு இதெல்லாம் முன்னாடியே 3D கம்பெனிக்காரங்க இதெல்லாம் கிளாஸ் எடுத்துக்கணும் முன்னாடியே. இப்போ தான் லைகா ப்ரொடக்ஷன் மூலமாக செமினார் மூலமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கு. இந்த டெக்னாலஜி வந்து ஓவராலாக ரசிகர்களுக்கே ஒரு புதுமையாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ரஜினி சாரை 2Dயில் தான் பார்த்துருக்கோம். இந்த படம் மூலமாக தான் 3Dலேயே பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த லைகாவுக்கு மிக்க நன்றி.